ஹலோ மக்களே! இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயச்சந்திரன் ஆவடியில இப்போ வந்திருக்கு. ஸோ நாங்க அங்க ஒரு ஒர்க்கா போகும்போது ஜெயச்சந்திரன் பார்த்தோம். சரி ஓகே, உள்ள போலாமே, உள்ள என்னதான் இருக்கு அப்படின்ட்டு நம்ம மக்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு அப்படியே போனோம். இத பார்க்கும்போதே ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபீல்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டி நகர்ல போம்போது எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு ஜைஜான்டிக்கா அழகா இருந்துச்சு. ஸோ பார்க்கும்போதே நல்லா சூப்பரா இருந்துச்சு. சரி வாங்க உள்ள போய் என்னென்ன ஃப்ளோர்ல என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. நான் மேக்ஸிமம் எல்லா ஃப்ளோருமே கவர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மொத்தமாவே இதில வந்துட்டு 4 ஃப்ளோர்ஸ் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னிட்டு. ஸோ கீழ கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற சாரீஸ், ஷிஃபான் சாரீஸ், காட்டன் சாரீஸ், ரெகுலரா நம்ம வீட்ல வேர் பண்ற மாரி சாரீஸ் இருக்கு. நான் போனோனே இந்த கலர் சாரி வந்து எனக்கு டக்குன்னு பார்த்தோனே நல்லா இருந்துச்சு. ஸோ பிரைஸ் வைஸு ஓகேன்னு சொல்லலாம். ஏன்னா நெறைய வெரைட்டி சாரீஸ் நம்ம பேசிக்கா நம்ம வீட்ல கட்டுற சாரீலேருந்து பட்டு சாரி வரைக்குமே இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் வைஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. நான் 2, 3 கலெக்ஷன்ஸ் பார்த்தேன். நான் காட்டன் சாரீல பார்த்தேன். ஸோ ப்ரைஸு அஃபோர்டபுள் நம்ம நெனச்சோன்னா அஃபோர்டபுள் இல்லங்க. ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு நெனச்சா ஜாஸ்தி. பட் குவாலிட்டிக்கு ஏத்த மாரி தான் ப்ரைஸ்ன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அந்த மாரி நெறைய சாரீஸ் கலெக்ஷனும் சூப்பரா இருந்துச்சு. அதே ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ளவுஸ்லாம் இருந்துச்சு. ரெடிமேட் ப்ளவுஸஸ் நெறைய இந்த டிசைனர் ப்ளவுஸ் இருந்துச்சு. பிளெயின் ப்ளவுஸஸ் இருந்தது. அது வந்து ரெடிமேட் ப்ளவுஸஸ்ல வந்து அந்த ஷைனிங் வந்த மாரி ப்ளவுஸ் வந்து எனக்கு நிஜமாலே ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ டக்குன்னு நீங்க வேர் பண்ணிக்கணும் அப்படின்னா ரெடிமேட் ப்ளவுஸஸ் அங்க அஃபோர்டபிள் பிரைஸ்ல தான் இருந்துச்சு. அதே மாரி ட்ரெஸ் மெட்டீரியல், ப்ளவுஸ் மெட்டீரியல் அந்த மாரி இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டா போனீங்கன்னா பட்டு சாரி கலெக்ஷன் இருக்கு. வெட்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. டி நகர்ல பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆவடியில ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ பட்டு சாரி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் ₹1000லேருந்து 30,000 வரைக்கும் வெட்டிங் சாரி கலெக்ஷன்ஸ் இப்போதைக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, விமென்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ், குர்தீஸ், லெஹெங்கா அந்த மாரி இருக்கு. மோஸ்ட்டா வந்துட்டு நம்ம ஷோரூம்ல பார்ப்போம்ல, பிராண்டட் இருக்கும்ல. ஸோ ட்ரெண்ட்ஸ்லலாம் இருக்குமே, அந்த மாரி கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. வெஸ்டர்ன் வேர்ஸு பேண்ட், லெகின்ஸ் அந்த மாரி லேடீஸ் ஐட்டம் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவைலபிளா இருந்துச்சு. அதே ஹால்ஃப் ஆஃப் தி செக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்லிப்பர்ஸு, ஹேண்ட் பேக்ஸு, ஆக்சஸரீஸ்ன்னுட்டு டிவைட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ எல்லா ஆக்சஸரீஸுமே அங்க இருக்கும். எல்லாமே கலெக்ஷன் ஓகே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ப்ரைஸ் வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஹேண்ட் பேக்ஸு, ஷூஸு, ஸ்லிப்பர்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்க பார்த்தீங்கன்னா, கிட்ஸ்க்கான செக்ஷன்ஸ். ஸோ கிட்ஸோட ட்ரெஸ் கலெக்ஷனுமே அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு எல்லாமே. அ ஒரு ஹால்ஃப் ஆஃப் தி செக்ஷன் பார்த்தீங்கன்னா, கேர்ள் கிட்ஸ்க்காக, 1 1/2 ஆஃப் தி செக்ஷன் பாய்ஸ் கிட்ஸ்க்காக. ஸோ நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. போய் பார்த்துக்கோங்க. அண்ட் 3 ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, ஜென்ட்ஸ் கலெக்ஷன். ஜென்ட்ஸ் கலெக்ஷன்ல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ்ங்க. ஸோ பிளாக் ஷர்ட்டுன்னு எடுத்தா, பிளாக் ஷர்ட்ஸ்லேயே நெறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபார்மல்ஸ், கேஷுவல்ஸு, வீட்ல வேர் பண்றது, ஸோ கொஞ்சம் ஆக்சஸரீஸு அந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்த ஃப்ளோர்ல வச்சிருந்தாங்க. ஸோ நான் ஃபியூ கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தேன். ப்ரைஸ் வைஸ் குவாலிட்டிக்கு ஏத்த ப்ரைஸ் கரெக்ட்டா இருந்த மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ டீ ஷர்ட்ஸுமே நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஷர்ட்ஸ் முக்கியமா ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய கலெக்ஷன்ஸ். அஃபோர்டபிள் ப்ரைஸ்ல குவாலிட்டி வைஸ் வாங்குனோம்னா, கண்டிப்பா மென் கலெக்ஷன்ஸ்ல நெறையவே இருக்கு. ஸோ கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாங்க வந்தாச்சு. ஆக்சுவலி இதில இன்னொன்னு இம்பார்ட்டன்ட்னா என்னன்னா, அங்க வந்து ஃபுட் கோர்ட் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணல. லேட்டர் ஆன் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்க்கிங் வந்துட்டு நம்ம என்ட்ரன்ஸ்ல போனோனே பார்க்கிங் கிடையாது. ஜெயச்சந்திரன் நடுவுல ஒரு 2 கடை, ஒரு பெரிய கடை இருக்கும். அதுக்கு பக்கத்தில தான் பார்க்கிங் இருக்கு. ஸோ போகும்போதே நீங்க பார்க்கிங்க செக் பண்ணிக்கோங்க. பார்க்கிங் இங்க விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஷாப்புக்கு போற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி தான் ஓகே போலாம். நம்ம ஆவடி பருத்திப்பேட்ல தான் இது ஜெயச்சந்திரன் இருக்கு. ஆவடி பஜார்ல கிடையாது. நெறைய பேர் வந்து ஆவடி பஜார்ல தான் இருக்குன்னு நெனைக்கிறாங்க. ஆனா அங்க கிடையாது. ஆவடி டூ பூந்தமல்லி ரோட்ல போற வழியில பருத்திப்பேட்டை இருக்குங்க பார்த்தீங்களா? அங்க தான் இந்த ஜெயச்சந்திரன் இருக்கு. ஸோ விசிட் பண்ணி போய் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததா நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.